கரும்புக்கான 12 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 20 நாட்களுக்கு மேலாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறையைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகள். வாழ்வாதாரத்திற்கான போராட்டத்தை மேற்கொண்டுள்ள அவர்களது கோரிக்கைகளை விரிவாக பார்க்கலாம். மயிலாடுதுறையை அடுத்த தலைஞாயிறு கிராமத்தில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 1987ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ளது. மிகவும் லாபகரமாக இயங்கி வந்த இந்த ஆலை விவசாயிகளுக்கு போனஸ் வழங்கிய காலம் மாறி தற்போது அரவைக்கு அனுப்பிய கரும்பிற்கான விலையை கூட கொடுக்க முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆலையை நம்பியுள்ள 23,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. 24 மணி நேரத்திற்கு 3,500க்கு பதிலாக சாதாரண 600 டன் அரைக்கிறாங்க. இந்த 600 டன்னை அரைச்சி அதை ஜீனி ஆக்கிறாங்கன்னு கேட்டால் கிடையாது. அது சரியான அவங்க நிர்வாகத்தை சீர்கேட்டால் இந்த 600 டன் சாக்கடை ஜீனி டன் கரும்பை அரைச்சி அந்த கரும்பை பூரா சாக்கடையில் பிடிங்கி விட்டுறாங்க. அதை மேலே நிர்வாகத்தில் பல கோளாறு பண்ணிவிட்டு, அதாவது டாப் டு பாட்டம் அந்த கெமிக்கல் சொல்கிறாங்கல்ல, கெமிக்கலில் ஊழல், நிர்வாகத்தில் ஊழல், அனைத்து ஊழலும் செஞ்சுவிட்டு விவசாயி கரும்பு போடலை, அதனால ஆலயம் மூடிட்டோன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. நிலுவைத் தொகைக்காக இதுவரை 36 முறை போராட்டம் நடத்தியுள்ள கரும்பு விவசாயிகள் 37வது முறையாக கடந்த 6ஆம் தேதி முதல் தலைஞாயிறு NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாகத்தில் தங்கள் குடும்பத்தினருடன் பகல் இரவாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் யாரும் எங்களை திரும்பியே பார்க்கல. எங்களுக்கு முதல் வருஷம் 350 ரூபா பாய்க்கு, இந்த போன வருஷம் 650 ரூபா பாய்க்கு, இந்த வருஷத்து பாய்க்கு 3 வருஷத்து பாய்க்கு எங்களுக்கு இருக்கு. கரும்பு வெட்டின ஆளுக்கு காய் கொடுக்க முடியல, புள்ளியில பள்ளிக்கூடம் சேர்க்க முடியல, வாங்கின கடனை கொடுக்க முடியல, அவன் மானகட்ட திறமை பேசிக்கிட்டு இருக்கான், வீட்டில் குடியிருக்க முடியல. அதனால 20 நாளாக பட்டினியை சக்கரை ஆலையிலேயே சூறாக்கி தொண்டு இங்கேயே படுத்து கிடக்கிறோம். யாரும் எங்களை திரும்பி பார்க்கல. எந்த அதிகாரியும் சரி பணம் வருது இல்லை போங்க அன்னைக்கு நான் போடுறேன்னு சொல்லவும் இல்லை இன்ன வரைக்கும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டபடி NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலையை புனரமைக்க 2015ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட 56 கோடி ரூபாய் நிதியை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பணம் கொடுக்காம எங்கள் பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்தை சேர்க்க முடியல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா என் பையனே நேற்று தான் வட்டிக்கு வாங்கி சேர்த்துருக்குறோம் பணம். இப்படி எனக்கே இவ்வளோ நிலைமை, நான் அதிக நிலம் விவசாயம் பண்ணுறேன், எனக்கே இவ்வளோன்னா ஒரு சிறு விவசாயிக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். செத்து பிழைக்கிறாங்க. கரும்பு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை முழுவதையும் உடனே வழங்கி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு மீண்டும் புத்துயிர் அளிக்க வேண்டும் என்பதே கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இந்த கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கரும்பிற்கான நிலுவைத் தொகை வழங்கவும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திக்காக மயிலாடுதுறை ராஜாராம்.